வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். தலைப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகம் சுற்றிய முதல்வன். எல்லாருமே சொல்லுவீங்க, மாம்பழத்துக்காக அவர் உலக சுற்றி வந்தார். இது வெற்றிவேலின் ரகசியம். அப்போ நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கைலாய மலை அமைதியாக இருந்தது. அமைதி எப்போவுமே பூகம்பத்துக்கு அறிகுறி. நாரதர் சிறந்த அறிவாளி. அவருக்கு தேவலோகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தாலும் ஞாபகத்தில் வச்சுப்பார். அவர் கம்ப்யூட்டர் மாதிரி. இவருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட அங்கே நடக்காது. ஈசன் எப்போ தியானம் செய்ய போகிறாரு, அவருக்கு எப்போ கோபம் வரும், அவர் அடுத்து எப்போ பிறவி எடுக்க போகிறாரு, மகாவிஷ்ணு எங்கே போகணும், மகாலட்சுமி எப்போ கோச்சிக்கணும், எப்போ பிரம்மா வந்து வரம் கொடுத்து மாட்டிக்கணும், இப்படி ஒவ்வொரு தெய்வமும் அடுத்த பிறவி எடுக்க போகிறது. அதை எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே வேகமாக வந்து அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டார். அது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அப்படி சுற்றி வளைச்சி அவங்க மனசு நோகாத மாதிரி அப்படியே ஞாபகப்படுத்துவார். அவங்களும் அதுக்கப்புறம் அந்த பிறவியை எடுத்து அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்த அப்புறம்தான் இதுக்காக தான் நாரதர் பண்ணார் இந்த வேலையை அப்படின்னு விஷயம் தெரியும். அதுதான் நாரதருடைய கலகம் நன்மையில் முடியுன்றது. இவருக்கு இந்த எல்லார் விஷயங்களை பற்றியும் இல்லாமல் மகரிஷிகள் இவங்க அத்தனை பேரின் விஷயங்களும் அவருடைய விரல் நுனியில் இருக்கும். அதை நேரடியாகவே அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்க. எனவே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கே ஒரு விவாதத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அவங்கள அந்த முடிவை அவங்களே எடுக்கிற மாதிரி செஞ்சிடுவார். இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அதிகார தோரணையில் இறைவன்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. நமக்கே சில நேரம் அடுத்த பிறவியில் யாராக இருக்க போகிறோம், போன ஜென்மத்தில் என்னவா இருப்போம் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. ஆனால் அவருக்கு பல யுகங்களை தாண்டி நடக்க போகிற அத்தனை விஷயங்களும் தெரியும். அதையெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் நாரதரோட வேலை. அதனால தான் அவர் எல்லா இடத்துக்கும் எங்கே வேணாலும் சுலபமாக போயிட்டு வர முடியுது. எல்லா தெய்வங்களையும் பார்த்து பேச முடியுது. இந்த நாரதரும் இப்போது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தான் ஈசனை நோக்கி கைலாயம் வராரு. இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த இந்த நாரதரை பற்றி தான் நம்ம சில நேரத்தில் ஒரு மனுஷன் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது சொல்லிட்டா, இல்லை நல்லது எதனா எடுத்து சொன்னால், குறை சொன்னால், அத்தனை பேரும் அவனை பயங்கரமாக திட்டுறதுக்கு பெரிய நாரதர் வேலை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போதும் அவங்களுடைய அடுத்த புதிய முயற்சிகளின் தொடக்கமாக தான் இருக்கும். அவரது செயல்கள் அத்தனையும் அவங்கள தூண்டி உற்சாகப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர்ற ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறவர் தான். எப்போவுமே தன்னை உயர்த்திக்க மாட்டார். தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னுடைய மாணவர்களை உயர்த்துறது எப்படி ஒரு ஆசிரியருடைய வேலையோ அதை தான் இவர் அழகாக மற்றவங்க மனசு நோகாதபடி எடுத்து சொல்கிறது. அவங்கக்கிட்ட இருக்கிற சக்தியை அவங்களே மறக்கும்போது புரிய வைக்கிறது, அவங்க மறந்து போன பிறவியை எடுக்க வைக்கிறது இவருடைய வேலை. இப்போ அவர் கைலாயம் வந்துட்டார். எதனாலன்னு நமக்கு தான் தெரியுமே. ஆமாம், முருகன் யார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும். அதை அவர் வந்து சொன்னால் நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு செயல் மூலமாக அவர் யாருன்னு அவருக்கே உணர்த்தணும். இதை நினச்சிட்டு கையில் ஒரு மாங்கனியை எடுத்துகிட்டு வந்துட்டார். குழந்தைங்க கணபதியும் முருகனும் மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாரதர் அந்த மாம்பழத்தை குழந்தைங்களை பார்க்காம நேராக ஈசன்கிட்ட போய், ஐயனே, நான் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்திருக்கேன். உங்கள் பிள்ளைங்களில் யாராவது ஒருத்தர் தான் இதை சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுக்கு ஞானம் அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்கே வந்த பார்வதி தேவி குழந்தைங்க கிட்ட விளையாட நினச்சி, யார் முதல்ல உலகத்தை சுற்றி வரீங்களோ
அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் இது எதனாலன்றது தான் சொல்ல போகிறேன். அடுத்த வினாடியே முருகன் மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்ற போயிட்டார். விநாயகர் யோசித்து சிந்தித்து முடிவு எடுத்து உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து, எனக்கு உலகமாக இருக்கிறது என்னுடைய தாயும் தந்தையும் தான், இவங்கள சுற்றினாலே உலகத்தை சுற்றுறது போல தான் அப்படின்னு சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்ட விஷயமும் நம்மளுக்கு தெரியும். எந்த செயலுக்கும் முதல்ல விநாயகருக்கு தான் பூஜை போடணும். முருகனின் ஞானம் வெளிப்பட விநாயகருக்கு முதல் பூஜை தான் இந்த ஞானப்பழம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி. ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வந்த முருகன் அங்கே வந்து பார்த்த காட்சியை அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. குழந்தை இல்லையா, தன்னுடைய அண்ணன் ரசித்து ருசித்து மாம்பழத்தை சாப்பிட்டதை பார்த்ததுமே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. நான் நீங்கள் சொன்ன வேலையை முறையாக செஞ்சுட்டு வந்திருக்கேன், ஆனால் அண்ணன் உங்களை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாரு. நீங்கள் எங்கள் 2 பேரையும் பாகுபாடாக பார்த்துட்டீங்க. இனி நான் இங்கே இருக்க போகிறதில்ல. நீங்கள் பிரித்து பார்த்துட்டீங்க. உங்களோட தயவில் இருந்தால் தான் நீங்கள் இந்த செயலை செய்கிறீங்க. நான் அங்கே 2 பேருமே உங்களை நம்பி வாழறதுனால தான் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்க. இனி எனக்குன்னு ஒரு இல்லம், எனக்குன்னு ஒரு ஊர் அப்படின்னு நான் தனியாக வாழ போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் முற்றும் திறந்துட்டு கோவணத்தோடு திரு ஆவினன் குடி போயிட்டார். இந்த இடத்துல திரு ஆவினன் குடி என்பது பழனிக்கு கிட்ட, அதாவது கீழே ஒரு சிறிய கிராமந்தான். இங்கே தான் முருகன் பாலசுப்ரமணியனாக தங்கிட்டார். தாய்க்கும் தந்தைக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது. பார்வதி தேவி ஈசன்கிட்ட கேட்டாங்க, அவனும் சிறுவன் தானே, எதுக்காக பெரியவனுக்கு ஞானப்பழத்தை கொடுத்தீங்க? தேவி, நான் எதை செஞ்சாலும் அதில் காரணம் இருக்கும். அவன் ஞானத்துக்கு தலைவன், அறிவின் சிகரம். அதை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா அவன் தனித்து செயல்பட்டாதான் இதை முடியும். நம்ம கூட இருந்துட்டா அவனுக்கு அந்த குழந்தை குணம் மாறாமல் இருப்பான். அவன் அத்தனையும் தனித்து போராடி வெற்றி பெறணும். அதுக்காக தான் நான் விநாயகரை இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினேன். அதுக்காக விநாயகரை குறை சொல்லலை. அவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். விநாயகரை முன்னிறுத்தி நாம் எந்த செயலை செஞ்சாலும் அது நல்லபடியாக இருக்கும். முருகன் இந்த ஞானப்பழத்துக்காக பிறந்தவன் கிடையாது தேவி. அவன்கிட்ட இருக்கிற திறமைகள் அவனே உணர்ந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடுச்சு. அதுக்கு தான் இந்த கோபம் தேவைப்படுது. அப்போ தான் அவனால் நல்லா செயல்படவும் முடியும். அவனுடைய சக்திகள் இந்த கோபத்தில் தனிமையில் சிந்திக்க வைக்கும், செயலாக்க வைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் 2 பேருமே குழந்தைய பிரிய மனமில்லாமல் தவிச்சாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நம்மளுக்கு கோபம் வரும்போது தனிமை தேவைப்படும். தனிமையில் தான் நம்ம இன்னும் அதிகமாக சாதிக்கணுன்ற எண்ணம் வரும். இதை தான் முருகன் நமக்காக சொல்லியிருக்காரு. எப்போவுமே கோபமோ அவமானம் ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அவனால் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையிற வரைக்கும் அடங்க மாட்டான். இதை புரிய வைக்க தான் நாரதர் இந்த திருவிளையாடலை விளையாடினார். இல்லைன்னா நமக்கு பழனியில் முருகன் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. இதில் 2-3 நல்ல விஷயங்கள் இருக்குது. உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்த உலக நாயகன் தமிழ்கடவுள் முருகன் தான். 2வது, தாய் தந்தை 2 பேருமே உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சாலும் சிறுவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் தனியாக வந்து செயல்பட்டு துணிச்சல் முருகன்கிட்ட இருந்தது. அதுவே அவரை எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ள வச்சுது. அவர் அந்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லை, தன் அண்ணனுக்கு தான் கிடைச்சிதுன்னு அவர்கிட்ட சண்டை போடலை. அதை முதல்ல நீங்கள் கவனிக்கணும். தனக்கு அந்த தகுதி இல்லை, அதை எப்படி நான் உயர்த்திக்கணும், அதை நானே என்னுடைய சொந்த முயற்சியில் உயர்த்திக்கணும், அதுக்கு இந்த தாய் தந்தை அவசியமில்லை என்ற நம்பிக்கையில் அவர் அந்த கைலாயத்தை விட்டு கிளம்பி வந்துட்டார். நாம் கந்த சஷ்டியில் படிச்சிருப்போம்.
ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா என்ற வார்த்தை. அந்த ஆவினன் குடி அப்படின்றது தான் முருகன் முதலாக தாய் தந்தையை பிரிஞ்சு தனியாக பாலசுப்ரமணியனா வந்து வாழ்ந்த இடம். அது இப்போ பழனிமலையின் அடிவாரத்தில் சிறிய கிராமத்தில் இருக்குது. அங்கே தான் பாலசுப்ரமணியனா இன்றைக்கும் அருள் புரிகிறார். இந்த வருத்தமாக இருந்த தாய் தந்தை குழந்தைய பிரிஞ்சு எப்படி இருந்தாங்க? இடும்பன் யார்? முருகன் தனியாக செயல்பட எப்படி அந்த தைரியம் அவருக்கு துணையாக நின்றுது? இது போல் நிறைய தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி. சாந்தி வெற்றிவேல்.